சீனாவில் அழகிய கிராமத்தின் ஆற்றங்கரையோரம் உள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் ஒரு துறவி. தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்க்க ஏழை விவசாயி ஒருவன் வந்தான். குருவே, வணங்குகிறேன். வந்த விஷயத்தை சொல் பக்தனே. துறவி வாய் திறந்தார். குருவே, நான் சிறுக சிறுக சம்பாதித்து 100 பவுன் வரை நகை சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் இப்போதோ ஓலை குடிசையில் வாழ்கிறேன். காலமோ கெட்டு கிடக்கிறது. திருடர்கள் வந்து நகைகளை திருடி விடுவார்களோ என்று தினமும் என் மனம் பதறுகிறது. இரவில் நாய் குரைத்தாலும் ஏதாவது விபரீத சத்தம் கேட்டாலும் திருடன் தான் வருகிறானோ என்று பயமாக இருக்கிறது. அதனால் என் தூக்கம் கெடுகிறது. என் உடைமைகளை காப்பாற்ற நீங்கள் தான் குருவே வழிகாட்டணும். ஆசை கூடாதப்பா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற துறவி. கவலைப்படாதே, உனக்கு வழி சொல்கிறேன். உன் வீட்டின் பின்னால் ஒரு சிறிய வாழைத் தோட்டம் இருக்கிறதே, அது உன்னுடையதானே என்று கேட்டார். ஆமாம் குருவே, தோட்டத்தின் தெற்கு மூலையில் பழமையான ஒரு வேப்ப மரம் ஒன்று நிற்கிறது குருவே. அது உங்களுக்கு எப்படி தெரியும் குருவே? இந்த துறவிக்கு தெரியாதா என்று தாடியை தடவிக்கொண்டே புன்னகைத்தார் துறவி. நீ சிறுக சிறுக சேர்த்து வைத்த நகைகளை ஒரே தங்க கட்டியாக செய்து கொள். அதை இன்று இரவு அந்த வேப்ப மரத்தின் பக்கத்தில் 2 அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டி புதைத்துவிடு. நாளை காலை எழுந்ததும் புதைத்த இடத்தை தோண்டிப்பார். இப்படியே தினமும் செய். உன் வீட்டிற்கு திருட வந்தவன் நகையை காணாமல் ஏமாந்து போகட்டும் என்றார் துறவி. குருவே, நல்ல யோசனை சொன்னீங்க, அதன்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்ட ஏழை விவசாயி. சில நாட்களுக்கு பின்னர் விவசாயி பதறிபடி துறவியிடம் ஓடி வந்தான். குருவே, தங்கக்கட்டி திருட்டு போய்விட்டது. நான் என்ன செய்வேன்? அந்த திருடன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கணும் குருவே என்று வேண்டினான். சொல்கிறேன் அப்பா, பொறுமையாக கேள். களவு போன வேப்ப மரத்தில் இருந்து 4 அடி தூரத்திலே ஒரு பூவரசு மரம் இருக்கிறது குருவே. இன்று இரவு அந்த பூவரசு மரத்தின் அருகே 2 அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டி ஒரு செங்கலை புதைத்து வை. வழக்கம் போல காலை எழுந்ததும் தினமும் அதை தோண்டிப்பார். தங்க கட்டியை எடுத்த திருடன் சில நாட்களில் இதையும் எடுக்க வருவான். அப்படி தோண்டி எடுக்க யாரு வரான்னு தினமும் இரவு நீ மறைந்து இருந்து கவனி. மீண்டும் தங்கக்கட்டி இருக்குன்னு நினைச்சு அவன் தோண்ட வருவான். அவன் வரும்போது லபக்குன்னு பிடித்து விடு என்றார் துறவி. சரியான நேரத்தில் நல்ல யோசனை சொன்னீங்க குருவே என்று சந்தோஷத்துடன் சொன்னான் விவசாயி. துறவி சொன்னபடியே செய்தான் விவசாயி. சில நாட்களில் திருடனை கையும் களவுமாக பிடித்து காவலரிடம் ஒப்படைத்தான். இழந்த நகைகளை திரும்பவும் பெற்றான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.